ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ஜில்லா விவசாயி. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நம்ம பக்கத்து ஊரில் வந்து முக்குடலில் சந்தை. நாளை கழிச்சு பொங்கல். அதனால் இன்றைக்கி நல்ல கூட்டம், நல்ல வியாபாரம் இருக்கும். அதனால் சந்தைக்கு போகலான்னு காலையிலே கிளம்பியாச்சு. போகும்போது ஒரு ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போகிறோம். நல்ல குளிர் காலையிலே. நம்ம ஊரில் இந்த கடை தான் கொஞ்சம் ஃபேமஸான கடை. அதனால் நம்ம எப்போதும் இங்கே தான் வருவோம். அண்ணன் டீ அதில் ஸ்டைலே தெரியுதுல்ல. கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா வடை கிட்ட நல்லா சுட போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் காலையிலே போனதுனால வடை எதுவும் கிடையாது. டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் எங்கள் ஊர். வழி நெடுக காட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக வழி நெடுக நிறைய பண்ணலாம். வழியில் ஃபுல்லாக மாட்டு தாமிரபரணி ஆற்று போகலாம். இதையெல்லாம் கடந்து தான் சந்தைக்கு போகணும். எங்களுடைய வியாபாரி போகிறாரு, சந்தைக்கு தான் அவர் போகிறாரு. ப்ரோ கையை விட்டாப்புல, 2 கையும் விட்டு அவர் பாட்டு ஓட்டுறாரு. அவர் ஓட்டுவார், நமக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். இங்கேயே சந்தை ஆரம்பிச்சிட்டு சேர்மாதி விளக்கு எல்லாம் எங்கேனே ரோட்டிலே போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் போனால் சொல்லி எங்கேனே விற்க ஆரம்பித்தாங்க. வண்டியை மறித்து விலை பேசி இது பண்ணுவாங்க. கட்டுச்சுன்னா அங்கேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க, கட்டலைன்னா கொண்டு போயிடுவாங்க சந்தைக்கு. முக்குடல் வந்தாச்சு. சந்தைக்கு பக்கத்தில் என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. இன்றைக்கி அநேகமாக நல்ல கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அங்கே கடைசி சந்தை வெள்ளிக்கிழமை. அடுத்து திங்கக்கிழமை கடைசி சந்தை தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை கருநாள். நாளைக்கு எட்டயபுரம் சந்தை இருக்குது. இதுதான் முக்குடல் சந்தை. எல்லாம் வெளியே வியாபாரியெல்லாம் நிற்காங்க. குட்டி யாரும் கொண்டு வந்தால் அங்கேனே வழியை மறித்து கட்டணத்துக்கு வாங்கிடுவாங்க. இது வெளியே கோழி சந்தை. உள்ளே கொஞ்சம் சவுதியாக இருக்குது, அதனால் எல்லாம் வெளியே போட்டிருக்காங்க. இல்லைனா எப்போதும் உள்ளே தான் இருக்கும். வெளியும் சில பேர் போடுவாங்க. உள்ளே போகிறாந்தா டோக்கன், வெளியேனா ஃப்ரீ. நல்ல கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கனே வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க குட்டியை. எல்லாம் வியாபாரி தான். வீட்டிலேருந்து கொண்டு வர ஆள்கிட்ட வியாபாரி வழியை மறித்து ஒரு ரேட்டுக்கு வாங்கி கூட 500 1000 கிடச்சா அங்கே விற்றுருவாங்க சந்தையிலேயே. உள்ளேயே வண்டி போக முடியல, அந்த மாதிரி கூட்டம் இருக்குது சந்தையில். நல்ல கூட்டம். எல்லாம் வெளியே வச்ச வியாபாரம் நடக்குது. உள்ளே போக முன்னக்கூட்டியே இந்த 5 குட்டியை அவர் பிடிச்சிருக்காப்புல. நல்ல சௌகரியமான ரேட்டு தான் வாங்கியிருக்காப்புல கடைக்கு. சரியான கூட்டம், உள்ளே போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. மழை வேறு பெஞ்சிருக்கா, சகதி கடா கிடக்கும். நல்ல கூட்டம். எல்லா ஒவ்வொரு கிடாவும் 20,000. பக்ரீத்தோட ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த கருவாக்கூட்டெலாம் 20,000 சொல்கிறாங்க. 16 17 கொடுப்பாங்களாம். இந்த குட்டி 15 கொடுப்பாங்களாம். இந்த செம்பிளியாடும் ஓரளவு நிறையா வந்திருக்கு, வெள்ளாடும் ஈக்குவலாக வந்திருக்கு. மேலப்பள்ளி சந்தையில் தான் வெள்ளாடு அதிகமாக வந்துச்சு. எங்கள் முக்குடல் சந்தையில் 2 ஈக்குவலாக வந்திருக்கு. எல்லாம் வியாபாரம் நல்லா சுட நடக்கு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தாத்தா வேறு நம்ம சம்பாதிக்கணும்னு வேறு சொல்லுதாரு. ஒவ்வொரு குட்டியும் 12,000 சொல்கிறாங்க. 7 நாள் எடுத்துக்கலாம். பெட்டை ஆடு இது எட்டயபுரம் பொட்டு நாட்டுக்குட்டி எல்லாம் கலந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் அதே தான் 15 சொல்லுதாங்க ஒவ்வொரு குட்டியும். இது எல்லாம் ஜோடி 18 சொல்கிறாங்க. புருவையும் இருக்குது, இதுவும் இருக்குது. இந்த குட்டி நம்ம மாநாட்டு தான் கிடக்கு. 20 ரூபா சொல்லுதாப்புல. வேணா ஒரு அனுசரித்து வாங்கிக்கலாம். மொத்தத்தை எடுங்க, கடையை போட்டு மலத்திடலாம். இந்த ஜோடி என்ன ரேட்னா? ஜோடி 27 ரூபாண்ணே. இது வந்து எட்டயபுரம் ஒரிஜினல் பெட்டையாடுகள். நல்லா குட்டி விட்டு கழிஞ்சது. கசாப்பு கடைக்கு தான் ஆகும். நல்லா கேட்ட புல்லு இந்த மாதிரி கடாய்கள் இதெல்லாம் கறி கடைக்கு தான் வந்துருக்கு. மொத்தமாக எடுத்து கொடுப்பாங்க. தாத்தா கை வளர்ப்பு குட்டி கொண்டு வந்துருக்காப்புல. ஒரு பொட்டு குட்டியும் ஒரு செங்கடாவும் ஒரு வெள்ளாடு. இதெல்லாம் நாட்டு புருவை. இதுவும் கறி கடைக்கு தான். பொங்கலுக்கு ஃபுல்லாக கறி கடை ஆகிறதுக்கு எல்லாம் முக்கால்வாசி பொட்டாடை தான் வந்திருக்கு. இது ஆட்டில் உள்ள கடா. எட்டயபுரம் கடா 2 கிடக்கு. பெருவெட்டு ஒரு செங்கடா 1 கிடக்கு. அது நல்ல கெடை புல்லு தான் ஆட்டில் உள்ளது. இதுவும் கறி கடைக்கு தான் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து எல்லாமே கறி கடைக்கு தான். கடை நல்ல தோரணையாக இருக்காண்ணா. இது 2 ஒரு ஆள் கொண்டு வந்திருக்காரு. ரேட்டு தான் ரொம்ப அதிகம். 20 சொல்கிறாங்க. ஒரு செங்கடா 1, ஒரு நெத்தி வெள்ளை 1, கருவா குட்டி. குட்டி நிறைய வந்திருக்கு. விலை தான் இன்றைக்கி ரொம்ப அதிகம். புருவ குட்டி தான் நிறையா அன்றைக்கி. அது ரொம்ப அதிகம். மந்தையாக போட்டிருக்காங்க. எல்லாம் வியாபாரி, கசாப்புட வியாபாரி. குட்டியை பிடிச்சி கட்டி போட்டிருக்காப்புல. விலை முடிஞ்சு கிடக்கு. 12 முடிஞ்சிருக்கு. இந்த குட்டி வந்து முடிஞ்சிருச்சு. வண்டியில் தான் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, அதனால தான் நம்ம வீடியோ எடுத்தோம். குட்டி நல்ல பார்வையாக இருக்குது. கொம்பு தோரணி இருக்குது. இன்னொரு குட்டி கிடக்கு பாருங்க, செங்கடா. அதுவும் நல்ல பார்வையாக நல்லா அழகாக இருக்குது. மகிழ்ச்சினமாக இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் வண்டியிலே போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு குட்டியும் 15,000 17,000 சொல்கிறாங்க. போய் சொல்லல சிவனை 26 கையில எப்படி எடுக்க 26 போட்டு இல்ல சிவனை அறுத்துட்டு வரேன். ஆமா உண்மைக்கு அறுத்துட்டு பாத்துக்கலாம் என்ன
முக்குடல் சந்தை வெளி இன்றைக்கி அவ்வளோதான் நண்பர்களே. முக்குடலில் வந்து எப்போதும் கோழிலாம் நிறையா போடுவாங்க, சந்தையில் வரும். இன்றைக்கி வந்து கோழி வரல, ஒரே வியாபாரி தான் வந்திருக்காரு. இது வந்து கோழி குஞ்சு, கின்னி கோழி, கருங்கோழி, வான்கோழி, வேறு நாட்டுக்கோழி எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.